ஜீ தமிழ்ல பிரபலமான மிக முக்கியமான சீரியல் நடிகர் இன்னைக்கு அதிகாலையில தன்னுடைய வீட்ல ஒரு சில தவறான முடிவு எடுத்திருக்காரு. இந்த முடிவால அவங்களுடைய குடும்பத்தினர்கள் எல்லாருமே உச்சக்கட்ட துயரத்துல இப்போ ஆழ்ந்திருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, விஜய் டிவில ஒளிபரப்பான மிக முக்கியமான சீரியல் கனா காணும் காலங்கள். இதுல எத்தனையோ நடிகர் நடிகைகள் புதுமுகங்களா அறிமுகப்படுத்த மாட்டாங்க. அதுல மிக முக்கியமான நடிகர் தான் கார்த்திக் ராஜ். ஸோ கார்த்திக் ராஜ் இதில் அறிமுகமானதுக்கு பிறகு ஒரு சில சீரியல்கள்லையும் ஒரு சில நிகழ்ச்சிகள்லையும் விஜய் டிவியில் கலந்துக்கிட்டாரு. அதன் மூலயமா கொஞ்சம் பிரபலமான கார்த்திக் ராஜுக்கு மிக முக்கியமாக மக்கள் மத்தியில் பெரிய ஒரு நடிகராக நிலை நிப்பாட்டினது செம்பருத்தி சீரியல் தான். இந்த சீரியல் கிட்டத்தட்ட 1000 எபிசோடு தாண்டி ஜீ தமிழில் பயங்கரமாக ஓடி வெற்றி அடைஞ்சது. டிஆர்பியில் இந்த சீரியலை அடிச்சுக்கிறதுக்கு வேற யாருமே இல்லாமல் அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான காதல் கதையை மையப்படுத்தி இந்த சீரியல் ரன் ஆனுச்சு. ஸோ அந்த அளவுக்கு வெற்றிகரமாக ஓடிட்டு இருந்த சீரியலில் நம்ம கார்த்திக் ராஜ் நடிச்சிருந்தாங்க. இந்த சீரியலில் இவருக்கும் சப்ரினாவுக்கும் பயங்கரமான ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனுச்சு. நல்லா போயிட்டு இருந்த இந்த சீரியலில் திடீர்னு கார்த்திக் ராஜ் விலகிட்டாரு. இது ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தினுச்சு. என்ன காரணம் கார்த்திக் ராஜ் விலகினாரு அப்படின்னு யாருக்குமே தெரியல. அதன் பிறகு கார்த்திக் ராஜ் எனக்கும் அந்த சீரியலில் இருக்கக்கூடிய சில பேருக்கும் பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அதன் காரணமாக என்ன வேணும்னு திட்டம் போட்டு விலகிட்டாங்க அப்படின்னு கார்த்திக் ராஜ் பல பேர்கள்ட்ட சொன்னாங்க. பல யூடியூப் சேனலுக்கு பேட்டியும் அளித்தார். அதன் பிறகு கார்த்திக் ராஜ் சொந்தமாக தானே படம் இயக்கி தயாரித்து நடிக்கவும் செஞ்சார். ஆனால் அந்த படங்கள் அந்த அளவுக்கு வெற்றி அடையலை. அதனால் கார்த்திக் ராஜ் என்ன பண்ணுறது அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கும்போது ஜீ தமிழ் அதன் பிறகு கார்த்திக் ராஜோடைய கேரக்டரில் வேற ஒரு நடிகர் நடிக்க வச்சு செம்பருத்தி சீரியலை ரன் பண்ணாங்க. ஆனால் செம்பருத்தி சீரியல் அந்த அளவுக்கு வெற்றி அடையல. அதனால் அந்த சீரியல் திடீர்னு முடிச்சிட்டாங்க. அதன் பிறகு நிறைய சீரியல்கள் ஜீ தமிழால் ஒளிபரப்பு செய்யப்பட்டாலும் கார்த்திக் ராஜ் நடித்த செம்பருத்தி சீரியல் மாதிரி எந்த ஒரு சீரியலும் மக்கள் மத்தியில் பெரிய ஒரு ஆதரவு கிடைக்கல. ஜீ தமிழ் என்ன பண்ணலான்னு யோசிச்சாங்க. அப்போதான் கார்த்திக் ராஜை கூப்பிட்டு மீண்டும் நீங்கள் சீரியலில் நடிங்க, நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தரோம், எந்த பட்சமும் இருக்காது அப்படின்னு கார்த்திக் ராஜை வச்சு மீண்டும் கார்த்திகை தீபம் அப்படிங்கிற ஒரு புது சீரியலை ஓப்பன் பண்ணாங்க. ஸோ எப்படி செம்பருத்தி கார்த்திக் ராஜாவில் மக்கள் மத்தியில் நல்ல பிரபலம் அடைஞ்சதோ அதே மாதிரி கார்த்திகை தீபமும் கார்த்திக் ராஜாவால் இப்போது மக்கள் மத்தியில் நல்லாவே பிரபலம் அடைஞ்சிருக்கு. அதில் ஒரு ரிச்சான பணக்கார பையனாக இருப்பார். ஆனால் இதில் கிராமர் சப்ஜெக்டில் வேஷ்டி சட்டைன்னு மக்கள் மத்தியில் நல்லா பிரபலம் அடைச்சிட்டார் கார்த்திக் ராஜ். இவரால் இந்த கார்த்திக் தீபம் சீரியல் இப்போது படு பயங்கரமாக ஓடிட்டு இருக்கு. டிஆர்பியில் பின்னி பேடல் எடுத்துட்டு இருக்கு. இப்போது இந்த சீரியலை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லாத அளவுக்கு கார்த்திக் ராஜ் தன் நடிப்பால் மக்கள் மத்தியில் சீரியலை நல்லாவே கொண்டு போயிருக்காரு. இப்படி நல்லா போயிட்டு இருந்த இந்த சீரியலில் திரும்பவும் கார்த்திக் ராஜ் விலக போகிறதா மிக முக்கியமான தகவல் கிடச்சிருக்கு. காரணம் கார்த்திக் ராஜை அவங்களே விலக்கியிருக்காங்க. ஸோ இந்த சீரியலுடைய படக்குழுவினருக்கும் கார்த்திக் ராஜுக்கும் இடையில சின்ன ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. அதன் காரணமாக திடீர்னு கார்த்திக் ராஜை இந்த சீரியலை விட்டு விலகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. கார்த்திக் ராஜ்கிட்டையும் சொல்லிட்டாங்க. கார்த்திக் ராஜோட இடத்துக்கு பதில் இப்போது வேற ஒரு நடிகரை நடிக்க வைக்க போகிறதா சீரியல் படக்குழு முடிவு பண்ணியிருக்காங்க. இது கார்த்திக் ராஜாவுக்கு பயங்கர மன உளைச்சல் ஏற்படுத்தியிருக்கு. இப்படி தான் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் உண்மையாக நேர்மையாக இருக்கிறதுக்கு எனக்கு தண்டனையாட்டம் என்ன சீரியல்லேருந்து விலக்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பயங்கரமாக மன உளைச்சலுக்கு உள்ளே இருக்காரு கார்த்திக் ராஜ். ஸோ மன உளைச்சலுக்குள்ளான கார்த்திக் ராஜ் ஜீ தமிழுடைய மிக முக்கியமான நபர்கள்ட்ட போயிட்டு இது பற்றி பேசியிருக்காரு. ஆனால் அவங்களும் அந்த சீரியல் இயக்குநர்களுக்கு சப்போர்ட் பண்ணி கார்த்திக் ராஜை அதிரடியாக வெளியே அமைச்சிருக்காங்க. இந்த மன உளைச்சலில் தான் இப்படி எதுக்குமே யூஸ் ஆகாமல் தோற்று போயிட்டேன், எல்லாருமே என்னை குறை சாட்டுறாங்க, அது மட்டும் இல்லாமல் என் பேரை டேமேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மன உளைச்சலில் அவர் தன்னுடைய வீட்டில் ஒரு சில தவறான முடிவுகள் எடுத்திருக்காரு. இது அவருடைய ரசிகர்களுக்கு உச்சக்கட்ட ஒரு அதிர்ச்சியும் சோகத்தையும் இப்போ ஏற்படுத்தியிருக்கு.